எப்படி இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. உடன் ஃபினிஷ் கண்ணாடியோட இப்போ வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருந்த ரூம் இது. நிறைய வீட்டில் வந்துட்டு ஸ்லைடிங் டோர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது பெரிய டோர். ஸோ எல் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது. அப்புறம் இங்கே மேக்கப்லாம் போட்டுக்கலாம். ஸோ பாத்ரூமும் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே வந்து டப்பு. இந்தியாவிலலாம் இந்த மாதிரி படி வச்ச வீடு கட்டணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஆசையாக இருக்கும். இப்போ பால்கனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆளே கூட உள்ளே போகலாம். அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு ஆக்சஸ் வந்து இப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும். இங்கேருந்து பக்கத்து வீடு வியூ கிளாஸு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி கிளாஸு. ரூமோட பெரிய ஸ்டோரேஜ் அதுக்கு பின்னாடி தான் நிற்கிறேன். இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக அது ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரியே இல்லை, ஒரு வீடு மாதிரி இருக்குது. அவ்வளோ இடம் இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். நம்ம சேனலில் ரொம்ப பாப்புலரான வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பழசில் இருந்த ஒரு ஹோம் டூர் வீடியோ, அந்த வீடியோ தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த ஹவுஸ் ஷிஃப்டிங் ஜேர்னிக்காக நான் சர்ச் பண்ண சில வீடுகள்லாம் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கான முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஜப்பானில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக எவ்வளோ காம்பேக்டாக அதில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமோ அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காகவுமே கூட நான் ஒரு ஐடியா பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஹோம் டூர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணேன். அதுலேயும் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, நான் பார்த்த வீடுகள், சர்ச் பண்ண வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் ஹவுசஸ் தான் வந்து நான் சர்ச் பண்ணேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். என்னால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு வில்லா ஸ்டைலில் ஒரு ஜாப்பனீஸ் ஹவுஸை உங்ககிட்ட வந்து இது வரைக்கும் நான் ஷோ பண்ண முடியல. நான் பார்த்துருக்கேன் பர்சனலாக, பட் உங்ககிட்ட ஷோ பண்ண முடியல. சரி, ஓகே, இன்றைக்கி வந்துட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு வேளை ஜாப்பனீஸ் கார்ட்டூன் இல்லைனா அனிமீஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இங்கே ஜாப்பனீஸ் வில்லாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுலேயும் மெயினாக வந்து சின்சான், டோரிமான் இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, சின்சான் ஆகட்டும் இல்லை டோரிமான் ஆகட்டும், நொபிட்டா வீட்டில் தான் டோரிமானே வருவாங்க. அதே மாதிரி சின்சான் வந்து டெய்லி ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி அந்த கார்ட்டூன்லேயே வந்துட்டு ஜாப்பனீஸ் ஹவுஸை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் இந்த கார்ட்டூன்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணல, அனிமியும் நாங்கள் ஜாப்பனீஸ் அனிமிலாம் நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற வில்லா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் சும்மா இமேஜினரி தான், உண்மையான வீடு இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் இந்த வீடு பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்ட்ரீட்டில் போகும்போதெல்லாம் வந்துட்டு ஒரு சில வீடெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து சின்சானோட ஹவுஸ் மாதிரி இருக்குது, டோரிமானோட ஹவுஸ் மாதிரி இருக்குது, நொபிட்டாவோட ஹவுஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது எனக்குமே வந்து தோணி இருக்குது. வில்லா டைப்ஸில் வீடெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த கார்ட்டூன்ஸ்லாம் வந்துட்டு இங்கே ஜப்பானில் தானே ஒரிஜினேட் ஆகிருக்கு. அவங்க இருந்த இந்த வீடே தான் வந்து அப்படியே இமேஜினரியாக அந்த கார்ட்டூன்ஸ்லலாம் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு வில்லா டைப் வீடு பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது இந்த சுற்றளவு, அதே மாதிரி இதோட காஸ்ட் வேல்யூ எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வில்லா டைப்பில் தான் வீடு இருக்குது. அதில் ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து வீடோட அவுட்டர் இருக்குது. இப்போ குயிக்காக உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் கிட்ட நிற்கிறேன். வெளியிலேருந்தே வந்து கார் பார்க்கிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு பின்னாடி தான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ தானே வீடெல்லாம் சர்ச் பண்ணி புது வீட்டுக்கு மாறி இருக்கும், அதுக்குள்ளார என்ன இன்னொரு வீடு பார்க்க வந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் வந்து நான் போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஆளுங்க இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒர்க் வந்து ரொம்ப ஹரிபரியாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் க்ளீனிங் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்துட்டு இந்த வீடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்ப்போம் இன்றைக்கி. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். இங்கே வந்து நுழைஞ்ச உடனே ஷூ கலட்டுறதுக்கான ஒரு இடம் இங்கே இருக்கும் எப்போவுமே. ஸோ அந்த இடம் தான் இது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக் இருக்குது.
ஸோ இது வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ்டு மாதிரி உட்டன்லேயே இந்த வீட்டோட ஸ்ட்ரக்சர்லேயே வந்து இருக்குது. உட்டன் ஃபினிஷ் கண்ணாடியோட. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறையா ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஜாக்கெட்லாம் மாட்டுறதுன்னா நீங்கள் ஹேங்கர் மாதிரி வச்சுட்டு வச்சுக்கலாம். ஆனால் நல்ல பெரிய ஸ்பேஸாக இருக்குது. மேலேயும் இருக்குது. அண்ட் இங்கே பக்கத்துலேயும் வந்துட்டு விண்டோ, அதுக்கப்புறமா இங்கேயும் இன்னொன்று ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இது வந்து இதோட கதவுன்னு நினைக்கிறேன். அதெல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சதும் லெஃப்ட் சைடில் ஒரு ரூம், அப்புறம் ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்டர் ஆகிட்டு ரைட்டில் திரும்பினோன்னா ஹாலில் தான். ஸோ இது வந்து ஹால்னால் மெயினான லிவிங் ரூம் இது. ஸோ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருந்திருக்கு. கீழே தத்தாமி, அதுக்கப்புறம் மேலே வுட்டு. நீங்கள் இந்த விண்டோவை பார்த்தா கூட தெரியும், இது வந்து சோஜி பேப்பர் விண்டோ. அந்த சைட்லேயும் இருக்கிறது பேப்பர் விண்டோ தான். இதுக்கு அடுத்து கிளாஸு எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்துட்டு ஃபுல்லாக இது வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருந்த ரூம் இது. ஆமாம், இது அப்படியே வெஸ்டர்னுக்கு மாற்றுறதுனால கொஞ்சம் வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நடுவில் லைட்டாக நம்ம இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கே வந்துட்டு இது ஒரு பெரிய விண்டோ, அதுக்கப்புறம் இது வந்து குட்டி விண்டோ. அந்த சைடும் ஒரு விண்டோ இருக்குது. ஸோ 3 விண்டோ. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ். மேலேயும் ஸ்டோரேஜ், கீழேயும் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஸ்டோரேஜ். நான் மேலே உங்களுக்கு காட்டுறேன் அந்த டீட்டெயிலாக. அந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல் அப்படிங்கிறதுனாலேயே இந்த ரூமுக்கும் வந்து ஸ்லைடிங் டோர் தான். இங்கே மோஸ்ட் ஆஃப் த வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்ஸுக்கும் வந்துட்டு ஸ்லைடிங் டோர் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்பேஸ் சேவிங் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம சேனல்லே கூட இந்த ஹோம் டூர் வீடியோஸ்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய வீட்டில் வந்துட்டு ஸ்லைடிங் டோர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து திறக்கிற கதை வச்சிங்கன்னா அது திறக்கிற இடம் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும் இல்லையா? அந்த ஸ்பேஸை வந்து இப்படி சேவ் பண்ணுறதுக்காக ஸ்லைடிங் டோர் தான் வைப்பாங்க. இது வந்து கீழே இருக்கிற ஒரு மெயின் ரூம், பெரிய ரூம். அடுத்து என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைட் போனால் என்ன ரூம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே ஃபுல்லாக திங்ஸ் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஸோ எல் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது இந்த கிச்சன் ஸ்டவ்வு, அதுக்கப்புறமா இந்த சிங்க்கு ஏரியா ஃபுல்லாகவே. அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய விண்டோ இருக்குது. ஜென்ரலாகவே இங்கே ஜப்பானில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லிவிங், டைனிங், கிச்சன் அப்படின்னு இருக்கும். லிவிங் ஸ்பேஸு அது கூடயே வந்து கிச்சன் ஸ்பேஸு, டைனிங் ஸ்பேஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதையே வந்துட்டு இங்கே வில்லாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே முன்னாடி பார்த்த ரூம் வந்து லிவிங் ரூமாகவும், இது வந்து கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஏரியாவும் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு கிச்சன் தனியாக எப்போவுமே பொதுவாக பார்த்து வழக்கம். ஸோ அந்த மாதிரி இங்கே ஜப்பானில் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்குது. இங்கே திங்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அது போக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது, அந்த ஷெல்ஃப் விண்டோ தான். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்துட்டு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது பெரிய டோர். இங்கேருந்தும் வந்து நீங்கள் வெளியில் போகலாம். இங்கேருந்து கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் டோரு. இதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு டோர். இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், கார் பார்க்கிங் ஏரியா வந்துடும். இப்படியும் வெளியில் போகலாம். ஜாப்பனீஸ் வந்து கிச்சன் ஏரியாவில் என்னென்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு தெரியல. பட் நம்ம இந்தியன் கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறமா கிச்சன் ரேக் மாதிரி அந்த கேபினெட்டு அதெல்லாம் வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கரெக்டாகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கிச்சன் ஸ்பேஸ் வந்து பெருசுன்னு சொல்ல முடியாது இந்தியன் வீட்டெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப. பட் இங்கே ஜப்பானில் பார்த்திங்க அப்படின்னா இது கண்டிப்பாக பெரிய கிச்சன் அப்படின்னே சொல்லலாம். கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. இது வந்து மோஸ்ட்டாக எல்லா ஜாப்பனீஸ் வீடுகள்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸு, மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் எல்லாம் இருக்குது.
அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்துட்டு டிஷ்வாஷரும் அட்டாச்சில் இருக்குது. பொதுவாக ஜாப்பனீஸ் வீடுகளில் வந்துட்டு டிஷ்வாஷர் இருக்காது. யூஎஸ் யூகே அந்த மாதிரி ஊர்களில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து இருக்காது. ஆனால் இந்த வீட்டில் வந்து இருக்குது ஸ்பெஷலாக. இதில் காம்பேக்டாக அப்படியே டிஷ்வாஷர் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓகே, உள்ளே நுழைஞ்சதும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 ரூமும் பார்த்தாச்சு. லிவிங் அண்ட் கிச்சன் ஏரியா, மெயினான ஏரியா ரெண்டுமே. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹால் ஏரியா இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே லிவிங் ஏரியா இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு டாய்லெட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த பாத்ரூம் ஏரியா அண்டு பவுடர் ஏரியான்னு சொல்லுவாங்க இங்கே, அதுதான் இருக்குது. இங்கே பொதுவாக ஜப்பானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் அண்ட் டாய்லெட் வந்து அட்டாச்சாக இருக்கிற அந்த கான்செப்டே வந்து கிடையாது. டாய்லெட் எப்போவுமே வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும் அண்ட் பாத்ரூம் ஏரியா வந்துட்டு செப்பரேட்டாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் இல்லையா நம்ம ஊரில், இங்கே வந்து கிடையாது. டாய்லெட் ரூம்னால் அது வந்து தனியாக தான் இருக்கும். பட் இது ஓகே, லிவிங் ரூம்லேருந்து கொஞ்சம் கிட்ட ஆக்சசபிளாக இருந்தாலுமே வந்துட்டு ரூம் விட்டு வெளியில் வந்து தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ரூமுக்குள்ளாரையே வந்துட்டு டாய்லெட் அந்த கான்செப்டே இங்கே கிடையாது. நெக்ஸ்ட்டு இது வந்து பவுடர் ஏரியான்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் இங்கே மேக்கப்லாம் போட்டுக்கலாம், கண்ணாடி இருக்குது. அண்ட் கீழே இதுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். இங்கே வந்து வாஷிங் மிஷின் ஸ்பேஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து விண்டோ இருக்குது. இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க, ஒரு செட்டப்பும் வச்சுருப்பாங்க, பைப் கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையே இல்லை. இந்த ஸ்டாண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓகே இங்கே வாஷிங் மிஷின் ஏரியா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பைப் கனெக்ஷனும் ரெடியாக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு பாத்ரூம். ஓகேவா? ஸோ பாத்ரூமும் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே வந்து டப்பு அண்ட் இங்கே பெரிய கண்ணாடி அண்டு இங்கெல்லாம் வந்து ஷெல்ஃப் இருக்குது. ஓகே, ஆமாம், இங்கே வந்து ஹீட்டரு அதை ஆன் பண்ணிக்கிறது. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு ஒரு விண்டோ இருக்குது. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் விண்டோ வச்சாச்சு. அண்ட் அதே மாதிரி பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப் இல்லாமல் இங்கே இருக்கவே இருக்காது. என்ன தான் ஒரு குட்டி ஸ்பேஸாக இருந்தாலும் குட்டியாக ஒரு டப் வச்சுருவாங்க. ஏன்னா இந்த பாத்ரூமே வந்துட்டு நீங்கள் இப்போ டப் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு பெரிய ஸ்பேஸாக வரும். பட் இங்கே அந்த கான்செப்டே கிடையாது. டப்பு எப்படியும் வச்சுருப்பாங்க பாத்ரூமில். அது ஏன் அப்படின்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சும்மா பாத் பண்ணிட்டு போகிறது வந்து ஷவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்டு நைட்டு வந்து தான் வந்துட்டு ஒர்க் முடிச்சு வந்தோடனே டப்பில் அவங்க வந்து ஆக்சுவலாக குளிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க குளிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கருதுவாங்க. காலையில் குளிச்சுட்டு போகிறது, அவசரமாக குளிச்சுட்டு போகிறது வந்து ஷவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீடுகள்லேயும் இந்த டப்பு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஆன்சன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்சன்னா என்ன அப்படின்னா ஹாட் ஸ்ப்ரிங்லாம் இருக்குல்ல, நேச்சுரலாகவே ஹாட்டாக வாட்டர் வரும்ல, அந்த வாட்டரில் குளிக்கிறது தான் வந்துட்டு ஆன்சன் பாத்து. ஸோ அது வந்து வீட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டப்பு கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஆன்சன் பாத்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஹலோ, மேலே ஏறி வாங்க. இந்தியாவிலலாம் இந்த மாதிரி படி வச்ச வீடு கட்டணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஆசையாக இருக்கும். ஆனால் இங்கே ஜப்பானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வில்லா டைப் தனித்தனி வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து இன்பில்ட்டாகவே வந்து படிலாம் இருக்கும். இது ஏன் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட சுற்றளவு வந்து கம்மியாக்கிட்டு ஃப்ளோர்ஸ் வந்து அதிகமாக்கியிருப்பாங்க. அண்ட் டிஃபால்ட்டாகவே தனி வீடு அப்படின்னாலே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்காது, மேலே ஒரு ஃப்ளோர் இல்லைனா 2 ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது எல்லாமே சேர்த்து தான் வந்து ஒரு வீடாக இருக்கும். ஏன்னா கிச்சன் அதுக்கப்புறமா ஹால் ஏரியா வந்துட்டு கீழே வச்சுட்டு மேலே வந்துட்டு பெட்ரூம் அந்த மாதிரி சில ரூம் அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து சேஞ்ச் ஆகி கூட இருக்கும். கீழே வந்துட்டு இந்த பெட்ரூம் பாத்ரூம் அதெல்லாம் இருந்துட்டு மேலே வந்துட்டு கிச்சன் ஹால் அந்த மாதிரி லிவிங் ரூம் அந்த மாதிரி இருக்கும். படியேறி வந்ததும் இதுதான் வந்து மொதல் ரூம். ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல், அதுக்கப்புறமா ஒரு பால்கனி இருக்குது. இப்போ பால்கனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. நம்ம கீழேருந்து பார்த்தோம் இல்லையா ஒரு பால்கனி வியூவோட, ஸோ அந்த பால்கனியில் தான் இப்போ இருக்கும். ஸோ துணி காய போடுறதுக்கு ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெட்டோடையே இருக்குது. உங்களுக்கு ஷெட்டோடையே கனெக்டடாக இருக்குது பாருங்கள். நம்ம சும்மா ராடு மட்டும் வாங்கி இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம துணி இங்கே வந்து காய போட்டுக்கலாம். நல்லா சன்லைட்டு அதே மாதிரி வந்துட்டு விண்டு எல்லாமே வந்து வரும். உங்களுக்கு வந்து நல்ல பெரிய பால்கனியாக இங்கே இருக்கிறனால அதே மாதிரி இங்கே ஜன்னலும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஜன்னலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், பக்கத்து வீடு. அதே மாதிரி ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி ஸ்பேஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க, ஒரு ஷெல்ஃபு மாதிரி இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே வந்து கதவுக்கிட்டேயே வந்து ஸ்டோரேஜும் இருக்குது. நல்ல பெரிய ஸ்டோரேஜ், கீழே மேலே அப்படின்ட்டு ஒரு ஆளே கூட உள்ளே போகலாம் அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஸ்டோரேஜ் இது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வில்லா டைப் வீடுகள்லாம் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எல்லா ரூம்ஸ்லேயும் வந்துட்டு விண்டோஸ் இருக்கும், அப்புறம் பால்கனி இருக்கும், அதே மாதிரி ஸ்டோரேஜும் வந்து நிறையா இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ இதே ரூம்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டோரேஜும் இருக்குது. இதுவே வந்து வந்த என்ட்ரன்ஸோட ஸ்பேஸ் தான் அது, அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஸ்டோரேஜாக பண்ணியிருக்காங்க இங்கே. ஓகே, மாடி ஏறி வந்து ரைட்டில் போய் ஒரு ரூம் பார்த்தாச்சு. அடுத்து இப்படி ஒரு பாத்வே இருக்குது, இங்கே ஒரு ரூம், அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு ரூம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 ரூம் இருக்குது டோட்டலாக. இந்த ரூம் பார்க்கலாமா? அடுத்த ரூம் பார்க்கலாம் வாங்க. இந்த ரூமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து இந்த ஷெல்ஃப் டைப் விண்டோ தான். ஒரு சைடு வந்துட்டு சைடு வீடு தெரியும் வியூவு, இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் வியூ, அதாவது கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா, அந்த வியூவும் இங்கே தெரியும். போன ரூமில் தானே சொன்னேன் நிறைய ஸ்டோரேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, போன ரூம்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். சின்ன ஸ்பேஸை கூட யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ஸ்டோரேஜ் 2 சைடுமே வந்து வச்சுருந்தாங்க. பட் இந்த ரூமில் வந்து ஸ்டோரேஜ் எங்கடா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கீங்களா? வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. மேலே எப்படிடா ஸ்டோரேஜ் அப்படின்னா அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு ஆக்சஸ் வந்து இப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும். அலாவுதீன் அற்புத தீவு மாதிரி மேஜிக்லாம் காட்டிகிட்டு இருக்கேனா? ஓகே, ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக படிக்கட்டோடு கட்டியிருக்காங்க. அவ்வளோதான். படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3ஆக மடித்து கவர் பண்ணுறதுக்காக சீலிங் எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ளாரையே இருக்குது. இதை திறந்த உடனே படி வந்துருச்சு. இப்போ மேலே ஏறி பார்க்கலாம். அப்பா, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜ் மாதிரியே இல்லை, வீடு மாதிரி இருக்குது பாருங்க. இந்த படி ஏறி மேலே பார்த்தோன்னா இங்கேயுமே வந்து ஒரு விண்டோ இருக்குது. அப்புறமா இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ் ஏரியா தான். ஆக்சுவலாக இது ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரியே இல்லை, ஒரு வீடு மாதிரி இருக்குது, அவ்வளோ இடம் இருக்குது. இது வந்து ஒரு ரூமாட்டம் இருக்குது. ரூஃப் இருக்குது இல்லையா மேலே, இந்த வீட்டோட ரூஃப் இருக்குது இல்லையா, அதோட ஸ்பேஸ் தான் இது. நம்ம ஊர்லலாம் பரணின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ இதுக்குமே வந்து வெளிச்சம் வரத்துக்காக விண்டோவும் இருக்குது. ஸோ நம்ம பயப்பட வேணாம். அண்ட் லைட்டுமே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ஏறியாச்சு, இறங்குவோம். அதான் வீட்டுக்குள்ளாரையே எப்படி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது பாருங்க.
அதுவும் இந்த காம்பேக்டாக அது மடித்து வைக்கிற மாதிரி வச்சது தான். டிசைன் நல்லாயிருக்கு. இதை இப்போ திரும்ப மடிக்கணுமே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. லாக் ஆகிடுமா? இது இப்போ எப்படி பண்ணுறது? அடுத்த ரூம் வந்து இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ஏரியா. இங்கேயுமே வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. இங்கேயும் ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது, கதவோடு இருக்குது. அப்புறம் இந்த ஜாப்பனீஸ் பைடெட் அதுவுமே வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. அப்புறம் விண்டோவும் இருக்குது. மோஸ்ட்டாக ஃப்ளாட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட் வந்து ஒன்று தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வில்லா ஸ்டைல் வீடுகளில், ஜாப்பனீஸ் வீடுகளில் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டாய்லெட், அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டாய்லெட் வந்து இருக்கும். எல்லா வீடுகளிலும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் மோஸ்ட் ஆஃப் த வீடுகளில் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது கீழேயும் ஒரு டாய்லெட், அப்புறம் மேலேயும் ஒரு டாய்லெட் ரூம் தான். ஸோ இங்கேயுமே அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து இன்னொரு ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லாவே பெருசாகவே இருக்குது இந்த ரூம். முன்னாடி பார்த்த 2 ரூமை விட இந்த ரூம் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. அண்டு விண்டோவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பால்கனி, சைடு வியூவுக்காக சைடு பால்கனி இது. ஸோ ஃபஸ்ட்டு பால்கனி பார்த்துடலாம். இது திறக்க முடியாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிரர் டோரு. இந்த டோரில் வந்து உங்களுக்கு சீத்ரூ கிடையாது. ஸோ இந்த மிரர் வழியாக உங்களால் வெளியிலேருந்து உள்ளே பார்க்க முடியாது. இந்த டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் விண்டோ இருக்குது. இதில் வந்து சீத்ரூ தான். ஸோ வெளியில் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் பண்ணுற மாதிரியான ஒரு டோர். ஸோ அதனால் இந்த ஒரு விண்டோலேயே வந்துட்டு 3 டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க வெளியில் போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பால்கனி ஸ்பேஸு. இங்கேருந்துமே வந்து ஆமாம், இங்கேருந்து பக்கத்து வீடு வியூ, அதே மாதிரி பின் வீடு வியூ, அப்புறம் நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் வியூ எல்லாமே வந்து தெரியும். இந்த துணி காய போகிறதுக்கு ஸ்டாண்டு இங்கேயுமே இருக்குது. ஜஸ்ட் ராட் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே சன்ஷேடே வரக்கூடாது, வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் அடிக்கும் அப்படின்னு நினச்சா அப்படி பண்ணிப்பாங்களோ, இல்லைனா வந்துட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ் அந்த மாதிரி வெளியில் போகிறப்ப அது ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கலாம். அதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயுமே அதே மாதிரி தான் இருக்கும் போல. ஆமாம், இந்த டோர் ஓகே ஓகே. இதில் ஒன்று சீத்ரூ கிளாஸு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி கிளாஸு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து ஒரு நெட்டு. இந்த மாதிரி நெட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய வீடுகளில் வந்து விண்டோஸ்லேயே ஆகட்டும், பால்கனியில் வந்துட்டு இன்பில்ட்டாகவே வச்சுருவாங்க. ஒரு கிளாஸ் டோரு, அதுக்கப்புறமா ஒரு நெட்டட் டோரு டிஃபால்ட்டாகவே இருக்கும். அது அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆனாலும் சரி, வில்லா டைப்லேயும் சரி. மோஸ்ட்டாக அந்த காற்று வரத்துக்கும் அந்த இன்செக்ட்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி நெட்டட் டைப்பு. அது நம்ம தனியாக வீடு கட்டிட்டு திரும்ப வந்துட்டு நம்ம நெட்டு வாங்கி அட்டாச் பண்ணுறதுக்கு இல்லாமல் இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அதுவுமே வந்து புதுசாக இருந்துச்சு எனக்கு இங்கே வந்த புதுசில். 2 3 இதுக்கு மேலே இங்கே வந்து கர்டெனும் நம்ம வந்து மாட்டிக்கலாம். அதுக்காக ஸ்பேஸும் இருக்குது. அடுத்து இந்த ரூமோட பெரிய ஸ்டோரேஜ், அதுக்கு பின்னாடி தான் நிற்கிறேன். இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ
ஸோ இந்த ஸ்டோரேஜ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்சான் அப்புறம் டோரிமான் கார்ட்டூன்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜை கண்டிப்பாக காட்டியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஸ்டோரேஜ் தான் இது. ஸோ இங்கே வந்து இந்த ஃபூட்டான்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நல்ல பெரிய ஃபூட்டான் மேட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்கே. ஸோ அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் தான் இது. நம்ம இதை வந்து ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இவங்க வந்து மோஸ்ட்டாக அந்த மடித்து வைக்கிற மாதிரி பெட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கீழே ஃப்ளோர்லேயே வந்துட்டு இந்த தத்தமி அப்படிங்கிற அந்த பாய் மாதிரி அது அட்டாச்சாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு இவங்க இந்த மடித்து வைக்கிற மாதிரி மேட்டு, ஃபூட்டான் மேட் அப்படிம்பாங்க, அதை போட்டு தான் வந்து இவங்க படுப்பாங்க. ஸோ அது மடித்து வைக்கிற கான்செப்டில் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் அந்த பெட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மேட்ரஸ் போட்டு அது வந்து பெர்மனெண்ட்டாகவே இருக்கும். இவங்க இதில் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து முன்னாடி அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கனால அந்த மாதிரியே வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இப்போயுமே வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் ரயோகன்லாம் போனோம் அப்படின்னா, அந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஹோட்டல்லாம் போனோம் அப்படின்னா இன்னுமே இந்த மடித்து வைக்கிற மாதிரி பெட்டு தான் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெயினாக அந்த டோருமே வந்துட்டு இப்போ இது வந்து ஒரு கதவாகவே கூட வச்சுருக்கலாம். இங்கே ஒரு கதவு, இங்கே ஒரு கதவு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து கன்சியூம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதையுமே வந்து இப்படி டிவைட் பண்ணி ஓப்பன் பண்ணால் பாருங்கள், பாதி கதவுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கன்சியூம் ஆகும். அந்த மாதிரி இந்த காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. தத்தமி ரூமை தான் வந்துட்டு பெட்ரூமாக தத்தமினா என்ன அப்படிங்கிறத நம்ம சேனல்லே வந்துட்டு ஷார்ட்ஸ் இருக்குது, லாங் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போயுமே வந்து ஒரு தடவை சொல்லிடுறேன், நம்ம ஊரில் இந்த பாயெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே தத்தமி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாய் மாதிரி இருக்கிறது தான் கீழே வந்து இங்கே கார்பெட்டாக போட்டுருவாங்க ரூம்லேயே. ஸோ அப்படி பாய் போட்டு அந்த ரூமை தான் வந்துட்டு தத்தமி ரூம் அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க. தத்தமி வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மரில் நம்மளை வந்து கோல்டாகவும் வின்டரில் நம்மளை வார்மாக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ரூமை வந்துட்டு, இந்த தத்தமி ரூமை வந்துட்டு இவங்க பெட்ரூமாக வந்து பயன்படுத்துவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பெட்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் தான் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ரூமுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைடிங் டோர் தான் இருக்குது. மற்ற ரூமுக்கெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி டோர்ஸ் இருக்கு இல்லையா, ஆனால் தத்தமி ரூமுக்கு அந்த மாதிரி இருக்காது. அதுவுமே வந்து இங்கே ஜப்பானில் ஒரு யூனிக்காக நான் பார்த்தது. சரி, ஓகே, இந்த வீடு பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? ஏன்டா? திங்ஸ் எதுவும் வரல அதானே? திங்ஸ் வந்தவுடனே இந்த வீடு ஓகே தானே? ஓகே, பிடிச்சிருக்கேன். உனக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கு? மை ஹோம்னா எது? இதுதான் நம்ம வீடு இனிமேட்டுக்கு. இல்லையா? ஏய், இங்கே தான் வரப்போகிறோம். உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? எக்ஸாம் முடியட்டும் உன்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து கிருஷி ரூமு, அது வந்து மம்மி ரூமு, அது வந்து டேடி ரூம். சீரியஸாடா? ஓகே, நீ அந்த பழைய வீட்லேயே இரு, நாங்கள் மட்டும் இங்கே வந்துடுறோம். இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம வாங்குவோம். அப்பாட்ட சொல்லி வாங்குவேன். பிடிக்கலன்னா வாங்க மாட்டேன். இவனை என்ன பண்ணலாம்? இதான் மக்களே ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வில்லா ஹவுஸ். இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாசமாக பார்த்தேன். அண்ட் சில விஷயங்கள் வந்து நான் இங்கேயே இருக்கிறனால, ஜப்பானில் இருக்கிறனால எனக்கு வந்து பழக்கப்பட்டது தான். ஸோ இந்த ஹோம் டூர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீட்டில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப புதுமையாக பட்டுச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் நான் கேட்குறேன். அண்ட் அதே மாதிரி இந்த வீட்டோட மதிப்பு வந்து கேட்டிங்கன்னா 5 கோடி. ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த வீட்டை நான் எதுக்கு பார்க்க வந்தேன் அந்த அப்டேட் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய்.